ஹாய், வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்த வீடியோஸ் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். ஸோ எப்படி இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட்டு, ஸ்ப்ரிங் ரோலு, சமோசா, அப்புறம் வந்து சப்பாத்தீஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் அளவு 3 அதாவது உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு 3 பெரிய ஒரு சிறிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பச்சை மிளகா போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறதால. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ இஃப்தார் டைமில் வந்து நம்ம எடுத்து நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ரமலானோட 3rd ரெசிபி இது. ஸோ உங்களுக்கு மிச்சம் 2 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் கூட எடுத்துட்டாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இது வந்து அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறது கிடையாது. நார்மலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இதாகவே நம்ம வந்து ஃபயர்லெஸ்ஸான ஒரு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எதுவுமே இஞ்சி போட்டுலாம் ஆட் பண்ணலை. ஸோ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இஃப்தார் டைமில் நம்ம எடுத்து ஃபுல்லாகவே நிறைய எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணினா போதும். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ கையால் எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா இதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய எல்லா இதுவும் நல்லா ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கையில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ரவுண்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கட்லெட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதே ஸ்டஃபிங் வந்து நம்ம சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் கூட சமோசாவையும் ப்ளஸ் ஸ்ப்ரிங் ரோல்லையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். ஸோ சமோசா ஷீட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் யாராவது பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயே நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சமோசா ஷீட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா போதும். இந்த ஸ்டஃபிங் இருந்தாலும் போதும். ஸோ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட்லெட் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு உரமாக வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸை வந்து ஜஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா லேசாக வானலில் போட்டு லேசாக வறுத்து எடுத்திங்க அப்படின்னா நல்லா குறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய இது. ஸோ அதை நான் வீடியோ ஃபுல்லாகவே எடுக்கலை. ஸோ நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நார்மலாக எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுடைய அந்த கட்லெட் எடுத்து அதை மைதா மாவு அந்த இதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிப் பண்ணதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்போ வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், பிரெட் க்ரம்ஸை போட்டு அப்படியே ஃபுல்லாகவே அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வந்து ஜிப்லா கவரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. கையில் நம்ம வச்சோம் அப்படின்னா கையிலே ஏகப்பட்ட பிரெட் க்ரம்ஸ்லாம் நம்மளோட கையில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதே மாதிரி பின்னாடியும் அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ப்ராசஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையால் எடுத்து தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ நான் இந்த பிளேட்டில் வைக்கிறேன். பாருங்கள்,
அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அது உதிராமல் இருக்கும். ஸோ பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேக்கிங் வந்து நம்ம வந்து நம்மளோட ஜிப்லோ கவரில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் இஃப்தார் டைமில் எடுத்து நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இதை எடுத்து எல்லாத்தையுமே ஜிப்லோ கவரில் போட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய எல்லா கட்லெட்டையும் நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். நீங்கள் வந்து கட்லெட் செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். நார்மலாக அப்படியே பிளேட்டோடு கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் வச்சிடலாம், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ பாருங்கள், நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து காற்றை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வைக்கணும். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்பாத்தீஸ் பண்ணியிருக்கேன், சமோசாஸு, அப்புறம் கட்லெட்டு, அப்புறம் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அது பேர் என்ன, அந்த ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்.